இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள். சகோதரி சுமதி சொல்கிறாங்க, என் மகன் ஜான் 1ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் படிக்கிறான். அவன் 2ஆம் செமஸ்டரில் ஒரு பாடம் தேர்வில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்று சொன்னான். நான் அவனிடம், உன்னை நீ நம்பாதே, கடவுளை நம்பு என்று சொன்னேன். அதேபோல் என் மகன் கடவுளை நம்பினான். என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு செவிசாய்ப்பேன் என்ற இறைவார்த்தை கிணங்க என் மகன் அனைத்து தேர்விலும் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்கள் எடுக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி மாதவி சொல்கிறாங்க, என் அக்காவின் கணவர் கப்பலிலிருந்து வந்து 4 மாதமாகிவிட்டது. மெடிக்கல் முடித்து 1 மாதமாகிவிட்டது. கூப்பிடவே இல்லை, லேட் ஆகியும் என்று சொல்லிவிட்டார்கள். வேறு ஒரு கம்பெனியிலிருந்து கூப்பிட்டாங்க. மெடிக்கல் முடித்தார்கள். மெடிக்கலில் சிறு பிரச்சனை சொல்லிவிட்டார்கள். பிறகு பிரதரிடம் ஜெபம் பண்ணினோம். பிரதர் ஒன்றும் இருக்காது என்று சொல்லிவிட்டாங்க. திரும்ப எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தோம், எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இன்று கப்பல் ஏறிவிட்டான். இல்லாத இடத்தில் இருக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி மாதவி 2வது சாட்சி சொல்கிறாங்க, என் மகள் 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற செய்த என் வெற்றி வேந்தனாய் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி மலர்னி சொல்கிறாங்க, வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து, எனது பேத்தி பிரம்சா ஐடிஐ முடித்து நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி ரஃபோனியா சொல்கிறாங்க, சிங்கித்துறையிலிருந்து, 5வது மாதம் ஸ்கேன் எடுக்க சென்றேன். பயந்து கொண்டே சென்றேன். ஸ்கேனில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். மருத்துவர்களெல்லாம் மேலான மருத்துவர் தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. சகோதரி ரஞ்சிலா சொல்கிறாங்க, எனக்கு போன வாரம் ஜபத்திற்கு வரும்பொழுது ஒருபுறம் கன்னத்தில் ஒரே வலியும் வேதனையுமாக இருந்தது. போன வாரம் பிரதரிடம் ஜெபித்து விட்டு சென்றேன். இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறேன். பச்சிலையோ களம்போ குணமளிக்கவில்லை. ஏசப்பா அவருடைய வார்த்தை அனுப்பி சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. சகோதரி ரெனிலா சொல்கிறாங்க, மரந்தலையிலிருந்து, எனது மகன் ரோசன் 10, 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்றதற்கு என் ஞானத்தின் ஊற்றாகிய என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி ரெனிலா 2வது சாட்சி சொல்கிறாங்க, எனது மகள் ராஜேஷ் காலேஜ் சீட்டு கிடைக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி ரெனிலா 3வது சாட்சி சொல்கிறாங்க, எனக்கு காட்டில் பிரச்சனை என்று சொல்லிவிட்டார்கள். நான் ஒவ்வொரு வாரமும் இரக்கத்தின் ஆண்டவரிடம் மன்றாடுவேன். கண்ணீரோடு விதைப்பவள் அக்களிப்போடு அறுவடை செய்வாள் என்று இறைவார்த்தை கிணங்க எனக்கு தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி இன்னோசென்ட் சொல்கிறாங்க, தூத்துக்குடியிலிருந்து, எனது மகனுக்கு 13 வருடம் கழித்து அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. எல்லோரும் அந்த குழந்தையை தெய்வ குழந்தையை போன்றிருந்தது என்றார்கள். ஏனென்றால் பிறக்கும் பொழுதே கவிழ்ந்து விழுந்து பிறந்திருக்கின்றது. தாய்க்கு எந்த ஒரு சேதமுமின்றி நல்ல பாதுகாப்புடன் பிறந்திருக்கிறது. மக்கட்செல்வம் ஆண்டவர் தரும் பரிசு என்றும், கருப்பையை கொடுத்த நான் மகப்பேற்றை தடை செய்வேனோ, மகப்பேற்றுக்கு காரணமான நான் பேர்காலத்தை தடை செய்வேனோ என்று இறைவார்த்தை கிணங்க நல்ல மகப்பேற்றை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி ஸ்வீட்லின் சொல்கிறாங்க, அமளி நகர்லேருந்து, 3வது வாரம் நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வர முடியவில்லை. பேங்கில் வட்டி கட்ட வேண்டிய வேலை இருந்தது, அதனால் வரவில்லை. ஆனால் நான் ஜபத்திற்கு தான் போகிறேன் என்று பக்கத்து வீட்டு பாட்டி என்னுடன் வந்து நின்றார்கள். நான் அவர்களிடம் சொன்னேன், நான் போகவில்லையே என்று. அதற்கு அந்த பாட்டி, எனக்கு இடம் தெரியாது, வண்டி என்னை விட்டுவிட்டு போய்விட்டது என்றார்கள். நான் அவர்களை கூப்பிட்டு வந்தேன். அப்போது காணிக்கை வேளையில் நான் பேங்கிற்கு கெட்ட 10,000 வைத்திருந்தேன். அதிலிருந்து 500 ரூபாய் எடுத்து போட்டேன். நான் 10,000 ரூபாய் கடன் வாங்கித்தான் பேங்கிற்கு அடைக்க வந்தேன். பிறகு ஜெபம் முடிந்து பேங்கிற்கு போனேன். பேங்கில் மறுநாள் வர சொல்லிவிட்டார்கள். நான் 3 நாள் கழித்து தான் போனேன். கடன் வாங்கி எனக்கு அந்த 10,000 ரூபாயிலிருந்து எந்த ஒரு பைசாவும் எடுக்க வைக்கவில்லை. என் கணவருக்கு தொழிலை ஆசிர்வதித்து அதிலிருந்து 10,000 ரூபாய் கிடைக்க செய்தார். எந்த ஒரு கடனும் வாங்க விடவில்லை. நீயோ பிற ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்ற இறைவார்த்தை கிணங்க என்னை தொட்டு பயன்படுத்திய என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி சாரா சொல்கிறாங்க, என் அக்கா மகள் அஜ்ரீனா 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்காக காத்திருந்தாள்.
நான் அவளுக்காக ஜெபம் செய்து ஒவ்வொரு வாரம் விண்ணப்பம் செய்வேன். தொடர்ந்து 5 வாரம் விண்ணப்பம் செய்தேன். 6வது வாரம் சீட்டு கிடைத்து விட்டது. இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி சாரா 2வது சாட்சி சொல்றாங்க. என் அண்ணன் மகள் நிகிலாவுக்கு தொடர்ந்து காய்ச்சல் விட்டு விட்டு வந்தது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவளுக்கு காய்ச்சல் 101 டிகிரி இருந்தது. உடனே பிரதரிடம் வந்து ஜெபம் செய்தேன். அந்த நொடி பொழுதே காய்ச்சல் நீங்கியது. அன்று பேதுருவின் மாமியாரின் காய்ச்சலை கடிந்து கொண்டது போல என் அண்ணனின் மகளை காய்ச்சலை கடிந்து கொண்ட என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்க நல்ல தேவனே இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்க நல்ல தேவனே இயேசு நல்லவர். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814182201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.